ஜாதகத்தில் 12ல் கேது இருந்தால் மோட்சமா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ 12ல் கேது இருந்தால் மோட்சமா அப்படின்னு கேட்டால், ஜோதிடம் பகுத்தறிவா, பகுத்தறிவு இல்லைன்றாங்க இல்லையா? பகுத்தறிவு இல்லைன்றதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் தான் உதாரணம். ஏன்னா 12ல் கேது இருந்தால் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லக்னம் ஓடிட்டு இருக்குது. இப்போ கேது எங்கே இருக்கிறான்னா சிம்மத்தில் இருக்கிறான். இப்போ நம்ம வந்து கன்னியா லக்னத்தில் ஒரு குழந்தை பிறகுது. இப்போ தான் கன்னியா லக்னம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போமே. 2 மணி நேரத்துக்கு அந்த கன்னியா லக்னம் தான் ஓடும். அந்த கன்னியா லக்னத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் 12ல் தான் கேது இருக்கும். அப்போது இந்த 2 மணி நேர இடைவெளியில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் மோட்சம் கிடைச்சிருமா? என்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதேமாரி நாளைக்கு இதே டைம் எடுத்துகிட்டு பார்த்தாலும் கேது அதே சிம்மத்தில் தான் இருக்கும், லக்னம் கன்னி தான் ஓடும். அந்த 2 மணி நேரத்தில் இடைவெளியில் பிறக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மோட்சம் கிடைச்சிருமா? அப்போ இந்த இடத்துல கிரகம் இருக்கிற இடம் தீர்மானிக்காது. மோட்சன்றது ஒரு விதி பயன். அந்த விதிப்பயனை வந்து நம்ம கிரகம் இருக்கிற இடத்த வச்சு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அப்படிலாம் பார்க்காதீங்க தயவுசெய்து. அது ரொம்ப நீண்ட இடைவெளி கொண்டது இந்த 2 மணி நேரன்றது. 5 நிமிஷம் இடைவெளியிலே குழந்தைங்களோட ஜாதகமே மாறிடும்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் 12ஆம் பாவ தொடர்புகள். 12ஆம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம். இதுதான் உங்களோட 12ஆம் பாவத்தோட தன்மையை தீர்மானிக்கும். 12ல் கிரகம் இருந்துச்சுன்னா அது எந்த பாவங்களோட தொடர்பு கொண்டு இருக்குது அதையும் பார்க்கணும். கேதுவே 12ல் தொடர்பு இருந்தாலும் அது என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, அது என்ன தொடர்பு இருக்குது, அது உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் தீர்மானிக்கும். பொதுவாக 12ல் இருக்கிறது தீர்மானிக்காதுன்றது சொல்லி வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.